ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அண்ணா தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். அண்ணா வாழை தோட்டத்துக்குள்ளே என்ன வேலை செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? இன்றைக்கி நம்ம வேலை என்னென்னா, வாழைக்கு வந்து உழவு ஓட்டி உர வச்சு பெட்டு கட்டுறது நம்ம வேலைங்க. ஓ சரிங்கண்ணா. அதுக்கு வந்து இப்போ உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். உழவு ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு உர வச்சு பெட்டு கட்டுறோம். சரிங்கண்ணா, அதான் வேலைங்க. அருமை. உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரிங்க. அப்புறம் அதிகமாக கலப்பில் இருக்கிறனால அதில் வண்டி இந்த கத்தியில் சிக்கிருச்சு. சரிங்கண்ணா. ரோட்டரியில் சிக்கிருச்சு. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் உழவு ஓட்டணும். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இது என்ன வாழை போட்டிருக்கிறீங்க? எவ்வளோ வாழை போட்டிருக்கிறீங்க? இது வந்து நாட்டு நேந்திரிங்க. மொத்தம் 4000 வாழை போட்டிருக்கிறேன். சரிங்க. இந்த நாட்டு நேந்திரியில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1000 வாழை மட்டும் உர வச்சு உழவு ஓட்டி உர வச்சு மண் கட்டுறேன். சரிங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து அடுத்த 1000 வாழை, அப்படியே 1000 வாழை தனித்தனியாக ஒரு 4000 வாழைக்கு சரி வாரம் அடுத்தடுத்த வாரமாக நான் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி. ஏன்னா இது வந்து ஒரே ஸ்டோக்கில் வந்து 4000 வாழைக்கும் நம்ம மண்ணு கட்டி உர வச்சு கட்ட முடியாது. ஏன்னா ஈரம் காஞ்சிரும். அதனால் 1000 வாழைமாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஐடியா பண்ணியிருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த வாழைக்கன்று நெட்டி எவ்வளோ மாதம் ஆகுதுங்கண்ணா? இந்த வாழைக்கன்று நெட்டி 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரி. டிசம்பரில் போட்டது. டிசம்பர் ஸ்டார்டிங்கில் போட்டது. நவம்பர் 2 டிசம்பர் ஸ்டார்டிங்கில் போட்டது. இப்போது நான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நான் இது வாழைக்கு வந்து மண் நினைக்க வேண்டியது. மழைனால மண் நினைக்க முடியல. இப்போ ஈரம் கரெக்டாக இருக்கனால உழவு ஓட்டி உர வச்சு மண் நினைக்க போகிறேங்க. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, இந்த வாழைக்குள்ளார கலை மேலாண்மையெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த வாழைக்கு கலை மேலாண்மை வந்து மேக்ஸிமம் அதிகமாக இல்லைங்க. ஏன்னா கலப்பில் வந்து மேக்ஸிமம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். சரி. உழவு ஓட்டினதுமே நான் ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா கண்ட்ரோல் ஆகிக்கும். அப்புறம் ஏதாவது இது மாதிரி மழை சீசனில் மட்டும் கொஞ்சம் பில் அதிகமாக இருக்கும், மருந்து அடிக்க முடியாத சூழ்நிலை, உழவு ஓட்ட முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் களை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து நான் வந்து எனக்கு ஈஸியாக தான் இருக்குங்க, ஈஸியாக ஃபேஸ் பண்ணிக்குவேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கலை மேலாண்மை பற்றி அவ்வளோக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நான் ரெகுலராக உள்ளேயே ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறனால அதிகமாக களை வர விட மாட்டேன். இப்போங்கண்ணா 5 மாதம் ஆகுதுன்றீங்க இந்த வாழைக்கு. இது வரைக்கும் என்ன உரம் கொடுத்துருக்குறீங்க? இனிமேல் என்ன உரம் கொடுப்பீங்க? இப்போது 5 மாதம் வரைக்கும் கண்ணு நட்டிலேருந்து இது வரைக்கும் வந்து என்ன உரம் கொடுத்துருக்குறேன்னா, யூரியா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து யூரியா கொடுத்துருக்குறேங்க. கண்ணு நட்டி 45வது நாள் யூரியா கொடுத்துட்டேன். சரிங்கண்ணா. அப்புறம் மறுபடியும் அடுத்தது ஒரு 120வது நாள் வந்து டிஏபி ஃபேக்டம்பஸ் ஆல் 17 காம்ப்ளெக்ஸ் இது 3 கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து இந்த 5வது மாதத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மூட்டை, டிஏபி ஒரு மூட்டை, ஃபேக்டம்பஸ் ஒரு மூட்டைங்க, காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டை, பொட்டாஸ் ஒரு மூட்டை, யூரியா ஒரு மூட்டை, 5 மூட்டை. 5 மூட்டை உப்பு வந்து நம்ம 1000 வாழைக்கு நான் பெட் அணைக்கும் போது மண் அணைக்கும் போது கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. ஓகே. இது அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பெட் அணைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே சிஎன் பொட்டாஸு அப்புறம் சல்ஃபேட்டு அது மாதிரி வந்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேங்க. இதுக்கப்புறமா ஓகேங்கண்ணா. எத்தனை வருஷமாக நீங்கள் வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து வாழை வந்து 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன், கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக தான் குவான்டிட்டி அதிகமாக பண்ணிகிட்ருக்குறேங்க. ஓகே, சரிங்கண்ணா. இப்போ இந்த வாழை விவசாயம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கா? லாபகரமாக தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இது 2வது வருஷம் நான் வந்து குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கிறேன். சரி, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லாபகரமான விவசாயம் தாங்க, பண்ணலாம், தாராளமாக பண்ணலாங்க. சரிங்க. ஓகேங்கண்ணா, இப்போ இது வாழை விவசாயம் லாபகரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்குன்னு ஏதாவது பட்டம் இருக்கா? இந்த பட்டத்தில் தான் வாழை போடணும் அப்படிங்கிற மாதிரி? இருக்குங்க, இதுக்குன்னு பட்டம் 3 பட்டம் இருக்குதுங்க வாழைக்குன்னு. 3 பட்டத்தில் வந்து நம்மளுக்கு எந்த பட்டத்தில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து எந்த பட்டத்தில் வாழை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கை கொடுக்கும், லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்து நம்ம போடலாம்.
அது எப்படி நம்ம போடுறதுன்னா நம்மளுக்கு முன்னாடி அனுபவசாலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலைன்னா இன்னொரு மெத்தட், ஈஸியான மெத்தட் இருக்குங்க. அந்த மெத்தட் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாங்க. ஓகே. இந்த வாழைக்கு மேஜராக என்ன உரம் தேவைப்படுங்கண்ணா? இந்த வாழைக்கு வந்துங்க மேஜராக இது வாழை வந்து பி கேட்டகரிங்க. இப்போ பி கேட்டகரிங்கிற போது நம்மளுக்கு என்ன மெயினாக மேஜராக நம்மளுக்கு இது உரம் வேணும்னா நைட்ரஜன் அதிகமாக வேணுங்க. அப்புறம் வந்து பொட்டாசியம் அதிகமாக வேணுங்க. இது ரெண்டு வந்து அதிகமாக கண்டென்ட் அதிகமாக வேணுங்க. இதுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், பொட்டாஸ் கண்டென்ட் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். ஏன்னா இது கேட்டகரி செகண்ட் கேட்டகரிங்கிற போது இதுக்கு என்னென்னா இந்த வாழை மரம் வந்து ப்ரீடிங் ட்ரீங்க இது. அப்போ ப்ரீடிங் ட்ரீங்க போது நம்மளுக்கு வந்து பொட்டாஷ் அதிகமாக வேணுங்க. அப்புறம் வளர்ச்சி நம்மளுக்கு யூரியா இது மெயினாக வேணுங்க கண்டிப்பாக. அது போக நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம உரம் கொடுத்துக்குறோம். அது ஏன் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து உரம் கொடுக்குறோம்னா நம்ம மண் சாயில் இந்த மண்ணோட பிஹெச் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி அது வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுத்தோம்னா நம்ம வாழைக்கு வந்து மேஜரான உரம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஒன்றும் ப்ராப்ளம். சரிங்கண்ணா. இப்போது நேந்திரையில் எவ்வளோ ரகம் இருக்குங்கண்ணா? நேந்திரியில் வந்து மொத்தம் 3 ரகம் இருக்குங்க. சரிங்க. நாட்டு நேந்திரிங்க, அப்புறம் குவிண்டால் நேந்திரிங்க, அப்புறம் தேனி குவிண்டால் நேந்திரின்னு சொல்லுவாங்க. சரி. நம்ம ஏரியாவில் 3 ரகம் இருக்குங்க. சரி. நான் வந்து நாட்டு நேந்திர தான் போட்டிருக்கேன். சரிங்க. 4000 வாழையுமே நாட்டு நேந்திர போட்டிருக்கிறீங்க. அதனால் நான் நேந்திரி பொறுத்தளவுக்கு 3 ரகம். சரிங்கண்ணா. நேந்திரையில் 3 ரகம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் நாட்டு நேந்திரை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? நாட்டு நேந்திரையை நான் சூஸ் பண்ணேன்னா நான் நாட்டு நேந்திர கன்று நடும்போது எனக்கு வந்து பட்டை வந்து நாட்டு நேந்திர கன்று பட்டை இருந்தனால நாட்டு நேந்திர கன்று நான் நெட்டிட்டேங்க. ஓகேங்க. இதே வந்து நான் குவிண்டால் நேந்திரையோ இல்லை தேனி குவிண்டால் நேந்திர பட்டை இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் அந்த கன்று நான் நடவு பண்ணியிருப்பேன். ஓகேங்க. எனக்கு இந்த பட்டத்தில் வந்து நாட்டு நேந்திர பட்டை இருந்தாலும் நாட்டு நேந்திர நான் ரெஃபர் பண்ணி நான் போட்டேங்க. ஓகேங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த வாழைக்கு உரம் கொடுத்து மண் அணைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இதோட உழவு மேலாண்மை எப்படி இருக்கும், எப்படி சீரமைக்கிறீங்க? இதுக்கு உரம் வச்சு மண் அணைக்கிறது அப்படின்னாங்க. உழவு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்ரெடி நம்ம மண் அணைக்கிற வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னா நெட்டோளவு மட்டும் ஓட்டிடுவோங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக நெட்டோளவு மட்டும் ஓட்டிட்டு குறுக்குளவு ஓட்ட மாட்டோம். நெட்டோளவு மட்டும் ஓட்டினோம்னா ஒரு 30% ஆஃப் இது வேர் மட்டும்தான் கட் ஆகுங்க. 70% ஆஃப் வேர் வந்து நம்ம காப்பாற்றலாம். அதுக்காக வந்து நெட்டோளவு மட்டும் ஓட்டி நம்ம கண்ணு சருகெல்லாம் வச்சு சென்டரில் வச்சு நம்ம பெட்டு கட்டுறோங்க. ஓகே, அருமைங்க ப்ரோ. ஓகேங்கண்ணா. இதுக்கு கண்ணு சருகை இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா கண்ணு சருகை இருப்பீங்க? இந்த நம்ம நாட்டு நேந்திர பொறுத்தளவுக்குங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கண்ணு சருகை அறுத்தா போதுங்க. கண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி வளர விட்டு அறுத்துக்கலாங்க. அறுத்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வாரத்துக்கு ஒரு டைம் அறுத்துக்கலாம். ஆமாங்க. அது நாட்டு நேந்திர பொறுத்தளவுக்குங்க. நேந்திர கண்ணு பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து நம்ம கதிரி வாழையை வந்து ப்ரிஃபர் பண்ணோம்னா அது வந்து வாரத்துக்கு 2 டைமு இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3 டைம். அது மண் வளத்தை பொறுத்துங்க. ஆனால் நம்ம பூமியில் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அறுத்தா போதுங்க. ஓகேங்கண்ணா. இப்போ தியரிட்டிக்கலாக வாழையை பற்றின கேள்விக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத வீடியோவாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்க, கண்டிப்பாக. இப்போ எப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட நெட்டளவு மட்டும் எப்படி ஓட்டுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். கண்ணு சருகு அறுத்து எப்படி சென்டரில் போடுறதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் உரம் வந்து நான் 5 மூட்டை உரம் சொன்னேன். நான் அந்த 5 மூட்டை உரம் வந்து எப்படி நான் வந்து கலக்கி ஒரு வாழைக்கு எவ்வளோ ரேஷியோ என்ன ரேஷியோவில் வந்து நான் கொடுக்குறேன். அது எப்படி வந்து நான் வந்து மண் அணைக்கிறேன். மண் அணைச்சிட்டு இதை நான் வந்து இது வந்து என்னோடது வந்து சொட்டு நீர் இல்லைங்க, கட்டு தண்ணி தான், நீர்ப்பாசன முறை தான் நான் பண்ணுறேன். அப்போ வந்து இது பெட்டை மண் அணைச்சிட்டு பெட்டு கட்டிட்டு சென்டரில் எத்தனை கண்ணுக்கு வந்து நான் வந்து வாய்க்கால் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஓகேங்கண்ணா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சூப்பர்.